ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு தெலுங்கு காமெடி டிராமாவாக வெளியான ஸ்ரீரங்க நேத்துலு படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரவீன்குமார் VSS டைரக்ஷன்ல சுஹாஸ், ருஹானி சர்மா, கார்த்திக் ரத்னம் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 2 minutes இருக்கு. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். இந்த படத்துல 4 கேரக்டர்ஸ் காட்டுறாங்க. சுஹாஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிவி மெக்கானிக்கா இருக்காரு. கார்த்திக் ரத்னம் ஒரு ட்ரக் அடிக்டா இருக்காரு. விராஜ் அஸ்வின், ருஹானி சர்மா இவங்க 2 பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இந்த 3 ஸ்டோரிஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது, அதை எப்படி இவங்க எதிர்கொண்டாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துக்கான காஸ்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ் போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்ட்ரஸும் பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லாவே நடிச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ருஹானி சர்மா பாத்தீங்கன்னா ஒரு டேலண்டட் ஆக்ட்ரஸ் அப்படின்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு ஜானரா இருந்தாலும் ருஹானி சர்மா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிங் மூலமா ஒரு மார்க் விட்டு போவாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துலயும் பண்ணிருக்காங்க. சுஹாஸ் ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி எல்லாமே அவருடைய கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அது நீட்டா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக் ரத்னம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் அடிக்டா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. அவருக்கும் தேவி பிரசாத்துக்கும் இருக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட முகத்துல ஒரு ஜென்யூன் ஸ்மைல வர வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் எடுத்துட்டீங்கன்னா கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்காரு. இருந்தாலுமே அந்த மெசேஜ் கன்வே பண்ண விதம் பாத்தீங்கன்னா பெருசா இம்ப்ரெசிவா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல இருக்கிற ஃபன் எலிமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆனாலுமே ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கோர் கான்செப்ட் ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சோ அப்படின்ற ஒரு தாட் வரதான் செய்யுது. இந்த படத்துல இருக்கிற கான்ஃபிளிக்ட் எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு கான்ஃபிளிக்டா இருக்காது. ரியல் லைஃப்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ற மாதிரியான ஒரு இஷ்யூஸ் தான் வச்சிருப்பாங்க. சோ இந்த படத்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் மிஸ்ஸிங்கா இருக்கு. விராஜ், ருஹானி இவங்க 2 பேருடைய லவ் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளம்சியா எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் தரும். கார்த்திக் ரத்னமுடைய கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் டீடைலிங் பண்ணிருந்தாங்கன்னா பெட்டராவே போர்ட்ரே இருக்கும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் காமெடி டிராமாவாக வந்திருக்கு. படத்துல அடர் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸ்ரீரங்க நேத்துலு படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.